வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசெண்டா வெளியான மார்க் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கமான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். கன்னடா தமிழ் பைலிங்குவல் படமா தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே மேக்ஸ் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தாங்கல்ல, அந்த டீம் தான் இந்த படத்தையும் எடுத்திருப்பாங்க. சுதீப் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. இந்த படத்தோட கதை கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனா தெளிவா நான் புரிய வச்சிடுறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லணும்னா, ஒரு நாள் நைட்டுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒரு 3-4 கதை ஒன்னா டிராவல் ஆகும். அது எல்லாம் கடைசியில என்னாச்சுன்னு சொல்றது தான் கதை. ரொம்பவே சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. எப்பவுமே சொல்றது தான், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பத்ரான்ற ஒரு ரவுடியை காட்டுறாங்க. இவர் நைட்டு கூட நிறைய பேரை சாவடிச்சிருக்காரு போல. இப்ப காலையில இவரோட வீட்டுல இருந்து கால் வருது, உன் தம்பி ஓடி போயிட்டான்ற தகவல் தெரிய வருது. இவரோட தம்பி பேரு ருத்ரா அப்படின்றது. ருத்ரா ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சோன்னே இவர் பயங்கரமா கோவப்படுறாரு. வேற கேஸ்ட் பொண்ணை தான் இழுத்துட்டு ஓடி போயிருக்காரு. ஏற்கனவே லவ் பண்ற மேட்டர்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பயே அந்த பொண்ணோட கதையை முடிக்கிறேன்னு பத்ரா சொல்லியிருப்பாரு. அப்பதான் வேணான்னு தடுத்திருப்பாரு. நீ தடுத்த, இப்ப இவன் ஓடி போயிட்டான். இவன் ஓடி போனது வெளியே தெரிஞ்சா என்னோட மானமே போயிடும். அதுக்குள்ள அவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் அங்கதான் இருக்காங்க. பேரண்ட்ஸை கூட்டு வந்து எங்கன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. எங்களுக்கே சத்தியமா தெரியாதுன்ற மாதிரி அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால கோவப்பட்ட பத்ரா இருக்கார்ல, பொய்யா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரோட கதையை முடிச்சிடுறாரு. அந்த பொண்ணோட பேரு ருக்மிணி அப்படின்றது. அந்த ருக்மிணியும் தம்பியும் எப்படியாவது கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச இடத்துலயே அந்த ருக்மிணி கதையை முடிங்க, என் தம்பியை மட்டும் கூட்டுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஆளுங்க எல்லாருமே கேட்டுட்டு இங்க இருந்து கலைஞ்சி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீன் அப்படியே கட் பண்ணி வேற ஊர்ல இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நமக்கு காட்டுறாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, ஸ்டேஷன்ல இருக்கவங்களுக்கு கால் பண்ணி பேசுறாரு. ஸ்டீஃபன் ராஜோட சரக்க தூக்கி இருக்கேன், நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன், சாதாரண ரவுடிங்ல எல்லாம் கிளியர் பண்ணி விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சாதாரண ரவுடிங்ல எல்லாம் அனுப்பி வச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டரும் வந்துடுறாரு. ஆக்சுவலா பல கோடி ரூபாய் சரக்கு மாட்டிருக்கோம். அந்த சரக்க பத்திரமா நம்ம லாக் பண்ணி வைக்கணும். லாக் பண்ணி வைக்கிறாங்க. நிறைய ஆளுங்களும் மாட்டிருப்பாங்க, அவங்களையும் லாக் பண்ணி வைக்கிறாங்க. இதெல்லாம் ஸ்டீஃபன் ராஜுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான்ற மாதிரி மாட்டின ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு. அப்பன்னு பார்த்து ஸ்டீஃபன் ராஜோட மத்த ஆளுங்க இருக்காங்கல்ல, போலீஸ் ஸ்டேஷனையும் அடிச்சு உடைக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டர்ல இருந்து எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி அடி வாங்கிட்டு இருக்கும்போது போலீஸுங்க இருக்காங்கல்ல, எங்க சீனியர்ஸ்க்குலாம் தெரிஞ்சா பிரச்சனை, ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இங்க இருக்க ரவுடிங்க பயப்படவே மாட்டாங்க. இவங்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி அடிச்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு இடத்துல பாட்டு ஓடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அந்த இடத்துல பார்த்தா ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு. அவரோட போன்ல தான் பாட்டெல்லாம் ஓடிட்டு இருக்கு. யார் அது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஹீரோவான மார்க் அப்படின்றவர் தான் படுத்துட்டு இருக்காரு. மார்க்க பொறுத்த வரைக்கும் எஸ்பியா இருப்பாரு. என்ன இப்ப சஸ்பென்ஷன்ல இருக்காரு. அவர் எப்படி இங்க வந்தாருன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. மார்க்க பொறுத்த வரைக்கும் குடிச்ச மாதிரி ஒரு இடத்துல படுத்துட்டு இருந்திருப்பாரு. போலீஸுங்க இங்க என்ன படுத்துட்டு இருக்க, ஸ்டேஷனுக்கு வான்ற மாதிரி இழுத்துட்டு வந்திருப்பாங்க. நல்ல வேலையா, தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க ஒரு நல்ல காரியத்தை பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. மார்க்க பொறுத்த வரைக்கும் ஏதோ ரவுடி போலன்ற மாதிரி வந்த ரவுடிங்க எல்லாம் நினைக்கிறாங்க. நீ என்னடா படுத்துட்டு இருக்க, கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மார்க் இவங்க கூட சேர்ந்த மாதிரி ஜாலியா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவனுங்களுமே கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல மார்க் இருக்கார்ல, இவங்களை போட்டு அடிக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் மார்க் ஒரு போலீஸ் ஆபீசர்னு தெரிய வருது. எப்படியாவது அடிக்கணும்ன்ற மாதிரி ரவுடிங்க ட்ரை பண்றாங்க. ஆனா மார்க் இருக்கார்ல, எல்லாரையும் அசால்ட்டா அடிச்சு போட்டுறாரு. ஸ்டீஃபன் ராஜோட சரக்க தூக்கி இருக்கோம் சார், அதனால தான் இப்படி பண்றாங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. சரி, இதுக்கப்புறம் பண்ண வேண்டியதை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவர் டியூட்டில இல்ல, அதனால தான் இந்த மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே தூக்குனதுக்காக மன்னிப்பு கேட்கறாங்க. இல்ல உங்க வேலையை நீங்க சரியா தான் செஞ்சீங்க, நான் தான் அந்த மாதிரி படுத்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப மார்க்கோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அம்மாவை யாரோ கத்திய வச்சு குத்திட்டாங்கன்ற மாதிரி தகவல் தெரிய வருது. இவர் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்ற மாதிரி வேக வேகமா கிளம்பிட்டு இருக்காரு. சார், டிரைவர் அனுப்புறன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, கூட ஒரு டிரைவர் அனுப்பி வச்சிருக்காரு. இப்ப இவங்க போயிட்டு இருக்க வழியில ஸ்மோக் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஆனா பத்த வைக்கிறதுக்கு யாருமே இல்ல. பக்கத்து கார்ல ஒரு நபர் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கும் போது இவர் அவர்கிட்ட இருந்து பத்த வச்சுக்கிறாரு. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அம்மாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கிறாரு. பக்கத்து வீட்டுல ஒரு லேடி இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணை அம்மா வெளியே கூட்டு போகும்போது அந்த பொண்ணை யாரோ கடத்திருக்காங்க. குறுக்க வந்தா அம்மாவை கத்திய வச்சு குத்திருக்காங்க. அம்மா இப்ப கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன்ல தான் இருக்காங்க போல. இதெல்லாம் தெரிஞ்சு ஹீரோவும் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த பொண்ணை மட்டும் தூக்கல, சிட்டில 18 பசங்களை
தூக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் தெரிய வருது. இப்ப நியூஸ்ல அதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேசிட்டு இருக்காங்க. ஒரே சமயத்துல 18 பசங்க கடத்தப்பட்டிருக்காங்க. யார் இந்த விஷயத்த பண்ணிருப்பா, போலீஸுங்க கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அம்மாவை பாக்குறதுக்காக இவரும் வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அம்மா கண் முழிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே பேசுறதுக்காக உள்ள வந்துடுறாரு. அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் பெட்டரா தான் இருக்கேன், ஆனா என்ன நம்பி அந்த சின்ன பொண்ணை அனுப்பி வச்சாங்க. அந்த சின்ன பொண்ணு என் கூட வரும்போது இப்படி ஆயிருச்சு. அந்த சின்ன பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி அந்த பொண்ணோட அம்மா கிட்ட நீ சேர்த்துடணும்பா. இந்த ஒரு பொண்ணு மட்டும் கடத்தப்படல, நிறைய பசங்க கடத்தப்பட்டிருக்காங்கல்ல, அவங்களையும் பேரண்ட்ஸ் கிட்ட சேர்க்கணும்ன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. கண்டிப்பா நான் சேர்க்கிறேமா அப்படின்ற மாதிரி இவர் வாக்கு கொடுத்துறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இப்ப டியூட்டிலேயே இல்ல, இவர் நேரடியா விசாரிக்க முடியாதுல்ல, இவர் டீமுக்கு கால் பண்ணி பேசுறாரு. இந்த மாதிரி நிறைய பசங்க கடத்தப்பட்டிருக்காங்கல்ல, அந்த கேஸை பத்தி எல்லா டீடைலும் எனக்கு வேணும், நீங்களும் ஒவ்வொரு பக்கம் தேடுங்கன்னு சொல்றாரு. டீமோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப எக்ஸ் சிஎம் நமக்கு காட்டுறாங்க. இவருக்கு மார்க்க தெரியும் போல, மார்க்குக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. மார்க்கோட வேலை போனதுக்கு, அதாவது சஸ்பென்ஷன்ல இருக்கிறதுக்கு ஆதிகேசவான்னு ஒருத்தர் தான் காரணமா இருப்பாரு. அந்த ஆதிகேசவா சிஎம் மாறுறதுக்கு ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கான். இது நடக்க கூடாது, நடந்தா பெரிய பிரச்சனை வரும்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. கரண்ட் சிஎம் பொறுத்த வரைக்கும் ஒரு லேடியா இருப்பாங்க. அந்த லேடியோட பையனா தான் இந்த ஆதிகேசவா இருப்பாரு. ஆதிகேசவா அடுத்து அந்த பதவிக்கு வரக்கூடாதுன்ற மாதிரி தான் அம்மா நினைக்கிறாங்க. ஏன்னா வேற ஒரு நல்லவர்கிட்ட தான் இந்த பதவி போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவன் இருக்கான்ல, எனக்கு தான் அந்த பதவி கிடைக்கணும்ன்ற மாதிரிலாம் அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல அம்மா இறந்து போயிடுறாங்க போல. ஆனா அம்மா அவங்களா இறந்திருக்க மாட்டாங்க, இவன் தான் சாவடிச்சிருப்பான். இதெல்லாம் ஒரு டாக்டர் கவனிச்சிருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் சிஎம் ஓட விசுவாசியா இருப்பாரு. அவன் தான் சாவடிச்சான்னு சொன்ன பாத்தீங்களா, அதை இவர் வீடியோ எடுத்து வச்சிருப்பாரு. அந்த வீடியோவை இவர் பார்க்கும் போதுதான் நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆதிகேசவா உங்க பொசிஷனுக்கு நான் தான் வரணும்னு எழுதி வைங்கன்ற மாதிரி சொல்றான். ஆனா இவங்க சைன் போட மாட்டேன்னு சொல்றாங்க. சைன் போட போறியா இல்லையான்ற மாதிரி அம்மாவோட கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிடறான். அம்மா சைன் போட்டதா இவனே அந்த சைன் எல்லாம் போட்டிருப்பான். இது எல்லாத்தையுமே இவர் சீக்கிரட்டா கேப்சர் பண்ணி வச்சிருப்பாரு. இதை எக்ஸ் சிஎம் கிட்ட எப்படியாவது நம்ம சேர்த்துடணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து போன்ல சார்ஜ் எல்லாம் போயிருது. ஐயோ உடனே வீட்டுக்கு போய் சார்ஜ் போடணும் அப்படின்ற மாதிரி இவர் வேகமா வீட்டுக்கு வந்து சார்ஜ் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இவர் பையன் எப்ப பாரு கேம் விளையாடிட்டு இருப்பான் போல. கொஞ்ச நேரமாவது போனை வைடான்ற மாதிரி இவரும் சத்தம் போட்டுட்டு இருக்காரு. இப்ப நம்ம சிஎம்க்கு கால் பண்ணி பேசலான்ற மாதிரி எக்ஸ் சிஎம்க்கு கால் பண்ணி இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. சிஎம் இறந்து போனதுனால அனுதாபம் கிடைச்சு ஆதிகேசவா ஜெயிச்சிடலான்னு பிளான் போடுறான், நீங்க தான் ஸ்டாப் பண்ணணும்ன்ற மாதிரி அந்த விசுவாசி சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த டாக்டருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்றத இந்த சிஎம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா சிஎம்க்கு டாக்டர் கால் பண்ணி பேசினாரு பாத்தீங்களா, அப்ப சிஎம் கூடயே இருக்க ஒருத்தன் என்ன பண்றான்னா ஆதிகேசவாக்கு கால் பண்றான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் சிஎம் கூடயே இருக்கிற மாதிரி நடிச்சாலும் ஆதிகேசவாவோட விசுவாசியா இருப்பான். இப்ப ஆதிகேசவா கிட்ட சிஎம் கிட்ட அந்த வீடியோ கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனை, அந்த டாக்டரை நீங்க ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றான். டாக்டரை போய் தூக்குங்கன்ற மாதிரி ஆதிகேசவா சொல்லிடுவாரு. அதே மாதிரி இதுக்கு நடுவுல மார்க் வரான்ல, மார்க்க போய் கவனிங்கன்ற மாதிரி ஆளுங்களை அனுப்பி வைக்கிறாரு. ஆக்சுவலா அந்த டாக்டரை தூக்க போனாங்கல்ல, அந்த கேங் தான் மார்க்க அடிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்ப மார்க் இருக்கார்ல, வீடியோ கால்ல பேசிக்கிட்டே பயங்கரமா சண்டை போடுறாரு. இந்த ஆளுங்க என்ன அடிச்சு போட்டுருவாங்களா, உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் இவருமே அந்த ஆதிகேசவா கிட்ட பேசிக்கிட்டே எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. இவனுங்க தானே டாக்டரை தூக்க போனாங்க, அந்த டாக்டரை இப்ப எங்கடா வச்சிருக்கீங்க, அந்த வீடியோ எங்கடா இருக்குன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. அப்ப இங்க மாட்டிருக்க ஒருத்தன் இருக்கான்ல, நடந்ததே வேறன்ற மாதிரி ஹீரோ கிட்ட நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இந்த கேங் டாக்டரை அடிச்சு அந்த வீடியோவை வாங்கலான்ற மாதிரி வீட்டுக்கு வந்து டாக்டரை போட்டு பயங்கரமா அடிச்சிருப்பாங்க. டாக்டரும் போன் என் பையன் கிட்ட தான் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப பையனை பிடிக்கலான்னு பார்த்தா பையன் வேகமா இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறான். ஐயோ தப்பிச்சு ஓடிட்டானே, அவன் கிட்ட தான் இப்ப வீடியோ இருக்கேன்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆக மொத்தத்துல ஆதிகேசவா கிட்ட இன்னும் வீடியோ போலன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. ஆதிகேசவா இருக்கார்ல, இப்ப மத்த ஆளுங்களை அனுப்பி எப்படியாவது அந்த சின்ன பையனை கண்டுபிடிங்கடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதே சமயம் ஹீரோ இருக்கார்ல, அந்த வீடியோ ஆதிகேசவா கிட்ட போக கூடாது, நம்ம கிட்ட கிடைக்கணும், அது மூலியமா ஆதிகேசவாவை நம்ம டோட்டலா காலி பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. மார்க் வேற நடுவுல வந்துட்டான், இந்த மார்க்கை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆதிகேசவா ஆளெல்லாம் செட் பண்ணிட்டாரு. இப்ப பொலிட்டிக்கலாவும் சில பிரஷர் வருது, உங்களை அடுத்த தலைவரா ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. என் அம்மா கையெழுத்து போட்டிருக்காங்க, நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், இதை தாண்டி எவ்வளவு காசு வேணாலும் கேளுங்க நான் தரேன், ஆனா எனக்கு எதிரா போகணும்னு நினைச்சீங்க உங்க கதையை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் அரசியல்வாதிகளை மிரட்டிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுமே பணிஞ்சிடுறாங்க. ஆக்சுவலா அம்மாவை ஒருத்தன் கத்தியால குத்திட்டு போனா பாத்தீங்களா, அந்த இடத்த அப்சர்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அப்சர்வ் பண்றதுக்காக வராரு. அப்படி அப்சர்வ் பண்ணும்போது எப்படி அந்த சம்பவம் நடந்திருக்கும்ன்றதெல்லாம் நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. அம்மா அந்த குழந்தையை விடு விடுன்ற மாதிரிலாம் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவன் கத்தியால குத்திட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறான். அப்படி ஓடுறவன் எந்த வழியா ஓடி இருக்க வாய்ப்பு
வாய்ப்பு இருக்குன்றதை ஹீரோ ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. அப்படி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்க இடத்துல வேற ஒரு சின்ன பையன் இறந்து போயிருக்கான். இந்த சின்ன பையன் யாரு என்னன்ற மாதிரிலாம் இவரும் பார்த்துட்டு இருக்காரு. அந்த கடத்தின நபர் நிறைய பேரை கடத்துறதுக்கு ட்ரை பண்ணிருப்பான். அதுல இந்த பையன் மட்டும் வம்பு பண்ணிருப்பான் போல. அதனால இந்த பையன் கதையை முடிச்சிருக்கான். இந்த விஷயத்தை ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப அவன் 18 பேரை கடத்திருக்கான்ல, அவங்க எல்லாரையும் ஒரு ரூம் குள்ள போட்டு லாக் பண்றான். விடுங்க விடுங்கன்ற மாதிரி அந்த பசங்க கெஞ்சுறாங்க. ஆனா அவன் லாக் பண்ணிட்டு போயிடுறான். ஹீரோ ஒரு இடத்தை செக் பண்ண மாதிரி ஹீரோவோட ஆளுங்க இருக்காங்கல்ல, மத்த இடங்களை செக் பண்ணிருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு பசங்க ஒவ்வொரு இடத்துல கடத்தப்பட்டிருப்பாங்கல்ல, அந்த இடத்தெல்லாம் செக் பண்ணிருப்பாங்க. அங்க ஏதாவது கிடைச்சதான்னு ஹீரோ கேக்குறாரு. பெருசா எதுவும் கிடைக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இவங்க பேசும்போதுதான் ஒரு இடத்துல ஒரு ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. ஒரு பையனை தூக்குன மாதிரி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்குன்ற மாதிரி அந்த ஃபுட்டேஜை பாக்குறாங்க. அப்படி கடத்தின நபரோட கையில வந்து ஒரு டாட்டூ இருக்கு. அதே மாதிரி கடத்தப்பட்டது யார் தெரியுமா? அந்த டாக்டரோட பையனா இருப்பான். இந்த போன்ல தான் ஆதிகேசவாவோட வீடியோ இருக்குன்றது ஹீரோக்கு புரிஞ்சிருது. அதே மாதிரி இந்த டாட்டூ கையை எங்கேயோ பார்த்துமேன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் சிகரெட்டுக்காக ஒருத்தனோட கையை பிடிச்சு வச்சுக்கிட்டாரு பாத்தீங்களா, அவன் தான் அந்த நபர்ன்றது தெரியுது. அந்த நபர் யாருன்றதை இப்பதான் ரிவீல் பண்றாங்க. விக்ராந்த் தான் அந்த ரோலை பண்ணிருப்பாரு. கேரக்டர் பேரு ருத்ரா அப்படின்றது. இப்ப ருத்ரா இருக்காருல, அவரோட கேர்ள் ஃபிரெண்ட பாக்குறதுக்காக ஒரு ஹோட்டல் ரூம் வராரு. கேர்ள் ஃபிரெண்டோட பேரு ருக்மிணி அப்படின்றது. இவர் பண்றதை பத்திலாம் ருக்மிணிக்கு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா பத்ரான்னு ஸ்டார்டிங் ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரோட தம்பியா தான் இவர் இருப்பாரு. பத்ரா மட்டும் இவங்களை கண்டுபிடிச்சாருன்னா ருக்மிணி கதையை முடிச்சிருவாரு. அதே மாதிரி தம்பிக்கு விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாரு. அதுக்கு முன்னாடி இந்த நாட்டை விட்டு தப்பிச்சிடணும்ன்ற மாதிரி ருத்ரா யோசிச்சுட்டு இருக்காரு. நாட்டை விட்டு தப்பிக்கிறதுக்கு நிறைய காசு தேவையில்ல, அதனால தான் இத்தனை பசங்களை இவர் கடத்தி வச்சிருக்காரு. ஒவ்வொரு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தும் நிறைய காசை வாங்கிட்டு அந்த காசு மூலியமா தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பிளான் போட்டு வச்சிருக்காரு. ஆனா இவர் எப்படி காசை சேர்க்கிறாருன்றது இவரோட லவர் ருக்மிணிக்கு தெரியாது. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும்போது யாரோ கதவை தட்டுறாங்க. அண்ணன் ஆளுங்க தான் கண்டுபிடிச்சு வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவர் செம்மையா பயந்துட்டு இருக்காரு. நீ இரு, நான் போய் பாக்குறேன்ற மாதிரி கதவை திறக்கிறாரு. பார்த்தா வேற வீட்டுக்கு போக வேண்டியவர் தெரியாதனமா இந்த வீட்டுக்கு வந்திருப்பாரு. சாரி சாரின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. அந்த பசங்க எந்த பகுதியில இருக்காங்கன்னு தெளிவா நமக்கு தெரியல. ஆனா அங்க சாப்பிட சாப்பாடு கூட இல்ல போல. இப்ப பசி எடுக்கிறதுனால பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட டீமை லாக் பண்றதுக்காக மாயான்னு ஒருத்தங்க இந்த இடத்துக்கு வராங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் டியூட்டில இருக்க ஆபீசரா இருப்பாங்க. ஆதிகேசவா தான் அனுப்பி வச்சிருக்காரு. ஆதிகேசவா பெரிய பொசிஷன்ல இருக்காருல, ஹீரோவை நீங்க எதுவுமே பண்ணாம பாத்துக்கோங்கன்றதுக்காக தான் மாயாவியும் டீமையும் அனுப்பி வச்சிருக்காரு. இப்ப ஆதிகேசவாவே கால் பண்ணி அவங்கள விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் தான் பிடிக்க சொன்னாரு, இப்ப விட சொல்றாரு அப்படின்ற மாதிரி மாயா முழிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோ என்ன பண்ணாருன்னு தெரிய வருது. ஆக்சுவலா ஹீரோவோட ஆளுங்க அந்த டாக்டர் வீட்டை செக் பண்ணிருப்பாங்க. அங்க இருக்க சிசிடிவில அந்த ஆதிகேசவோட ஆளுங்க டாக்டர் அடிச்சாங்கல்ல, அது எல்லாமே பதிவாயிருக்கும். அதை நான் வெளியே விட்டுருவேன்ற மாதிரி தான் ஆதிகேசவாவை மிரட்டி இருப்பாரு. அதனால தான் ஆதிகேசவா இப்போதைக்கு விட்டுருங்க, கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த மார்க்கு கிட்ட போன் கிடைச்சதுன்னா என்னோட கரியரே காலி ஆயிடும், அதுக்குள்ள நம்ம ஆளுங்க எப்படியாவது அந்த போனை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஆதிகேசவா சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் யாரு பண்ணுவான்ற மாதிரி ஆளுங்க கிட்ட விசாரிக்கிறது. சார், இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீஃபன் தான் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தான், அவன் கூட இப்பெல்லாம் பண்றது இல்ல சார், அவன் கிட்ட நம்ம விசாரிச்சா என்னன்ற மாதிரி ஆளுங்க கேக்குறாங்க. அவனை பார்த்து விசாரிக்கணும்ன்ற மாதிரி இவரும் முடிவெடுக்கிறாரு. இவர் தான் ஸ்டீஃபன் ராஜா இருப்பாரு. ஸ்டீஃபன் ராஜா ஹீரோ மேல செம்ம கோவத்துல இருக்காரு. ஏன்னா இவரோட சரக்கு மாட்டி இருக்குல்ல, ஹீரோ வேற சண்டை போட்டு ஆளுங்களெல்லாம் அடிச்சிருப்பாரு. நீங்களாம் வேஸ்டடா அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட கோவப்பட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா ஆதிகேசவா கிட்ட இருந்தே கால் வருது. அந்த மார்க்கை ஏதாவது பண்ணுன்ற மாதிரி ஆதிகேசவா சொல்றாரு. சரி நான் பாத்துக்கிறேன்னு ஸ்டீஃபன் ராஜ் ஏத்துக்கிறாரு. அந்த மார்க்கோட கதையை முடிக்கிறவங்களுக்கு நிறைய காசு தருவன்ற மாதிரி இவரோட ஆளுங்க கிட்ட போட்டோவெல்லாம் அனுப்பி வச்சிடுறாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இந்த ஸ்டீஃபன் ராஜுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது. அதுக்கான பார்ட்டி தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு பொண்ணு வந்து டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவன் எதுக்கு வந்தான்ற மாதிரி ஸ்டீஃபன் ராஜ் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே ஹீரோவை நோக்கி கன்னை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என் மேல கைப்பட்டதுன்னா உங்க சரக்கெல்லாம் டேமேஜ் ஆயிடும்னு சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் வீடியோ கால் பண்ணி பேசுறாரு. சார் மேல கை வச்சீங்க, சரக்கெல்லாம் கொளுத்தி விட்டுருவோன்ற மாதிரி சொல்றாங்க. சரக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப காஸ்ட்லி, அதனால கன்னை இறக்குங்கடா அப்படின்ற மாதிரி ஸ்டீஃபன் ராஜ் கன்னை இறக்க சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோவும் எதுக்காக வந்திருக்காருன்றத சொல்றாரு. சிட்டில 18 சின்ன பசங்க கடத்தப்பட்டிருக்காங்க, நீ இந்த விஷயத்த பண்ணியான்னு கேக்குறாரு. அந்த மாதிரி வேலையெல்லாம் இப்ப நான் பண்றது இல்ல அப்படின்ற மாதிரி ஸ்டீஃபன் ராஜ் சொல்லிட்டு இருக்காரு. இந்த வேலையை பண்ணது ருத்ரா தானே, அந்த ருத்ரா சாலமன் ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத போலீஸுங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா சாலமனை இவங்க கவனிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. சாலமன் கிட்ட ஒருத்தன் டீல் சம்பந்தமா பேசுறானே, அப்ப அவன் தான் கடத்திருக்கான் போல அப்படின்ற மாதிரி அவன் நம்பரை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மூலியமா ருத்ரா எங்க இருக்காருன்ற லொகேஷன் கிடைச்சதுல ருத்ராவை அமுக்குறதுக்காக வராங்க. ருத்ராவும் தப்பிச்சு ஓடுறாரு. அப்படி தப்பிச்சு ஓடும் போது ஒரு போலீஸ் அட்டாக் பண்ணிட்டு போறாரு. எப்படியாவது பிடிக்கலாம்னு ஹீரோவும் ஒரு பக்கம் ட்ரை பண்றாரு. ஆனா ருத்ராவை மிஸ் பண்ணிடுறாரு. ருத்ராவை மிஸ் பண்ணாலும் சாலமனை லாக் பண்ணிடுறாங்க. நீ தானே அவனுக்கு காசு தர மாதிரி பேசி வச்சிருக்க, உங்களுக்குள்ள என்னடா டீல் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டி கேட்கறாங்க. இப்ப இந்த சாலமனும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ருத்ராவை பொறுத்த வரைக்கும் பத்ராவோட தம்பின்னு சொல்றாரு. இவன் லவ் பண்றான், வேற கேஸ்ட் பொண்ண லவ் பண்றான், அவனுக்கு நிறைய
நிறைய காசு தேவன் என்கிட்ட வந்தான். டீல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ கேட்ட மாதிரியே வெளிநாட்டு அமௌண்ட்டை நான் உனக்கு தரேன்ற மாதிரி சொன்னேன். இதுதான் எங்களுக்குள்ள டீல்ன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சரி 18 பசங்களை அவன் எங்க வச்சிருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த இடத்த பத்தி எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சாலமன் சொல்லிட்டாரு. இடத்த பத்தி ருத்ராக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லிட்டாரு. இப்ப ருத்ராவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், அப்பதான் 18 பசங்களை கண்டுபிடிக்க முடியும்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோ குறுக்க வந்தா நம்ம அந்த பசங்களை வச்சு காசு பார்க்க முடியாது அப்படின்றது ருத்ராக்கு தெரிஞ்சிருது. இப்ப ருத்ராவே பத்ராக்கு கால் பண்ணி பேசுறாரு. அண்ணே, நான் உன் கூட திரும்பி வந்துடுறேன், ஆனா போலீஸ் என்ன சாவடிக்கணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கானே, நீ ஏதாவது பண்ணுன்ற மாதிரி இவர் ஏமாத்தி பேசிட்டு இருக்காரு. அந்த போலீஸை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி பத்ரா இருக்காருல, மேக்ஸோட ஆளுங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காரு. அவங்க 2 பேரை மோதிக்க வைக்கிறதுக்காக தான் ருத்ரா இப்படி பண்றாரு. இப்ப பத்ராவோட ஆளுங்களாம் ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வராங்க. ஹீரோவும் தடுத்து சண்டை போடுறாரு. அப்படி சண்டை போட்டுக்கிட்டே இந்த ருத்ரா எங்க இருக்கான்றத தேடிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ருத்ராவை கண்டுபிடிச்சிடுறாரு. ருத்ராவை பிடிக்கணும்ன்ற மாதிரி ஆளுங்களாம் துரத்திட்டு இருக்காங்க. ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கும் போது மத்த ஆளுங்க தான் துரத்திட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஓடி வந்த ஆளுங்க கூட எல்லாம் ருத்ரா இஷ்டத்துக்கு சண்டை போட்டுட்டு இருக்காரு. இவங்க தப்பிக்கிறதுக்காக தெரியாதனமா ருத்ராவை ஷூட் பண்ணிடுறாங்க. இப்ப ருத்ரா மேல புல்லட் பட்டு சாவர நிலைமைக்கு வந்துடுறாரு. அவசரப்பட்டு ஏன் ஷூட் பண்ணீங்கன்ற மாதிரி ஹீரோவும் கோவப்படுறாரு. உடனே இவனை காப்பாத்த போனோன்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. போற வழியிலேயே பசங்களை எங்கடா வச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. என் உயிரை காப்பாத்து சொல்றேன், நான் இறந்து போயிட்டேன்னா அந்த பசங்களும் இறந்து போயிடுவாங்க, அதனால காப்பாத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா வந்துட்டு இருக்க வழியிலேயே அவர் இறந்து போயிடுறாரு. அச்சோ இவன் இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக் ஆயிடுறாரு. இப்ப டீமை சேர்ந்தவங்களும் இவன் இறந்து போயிட்டான், எப்படி அந்த 18 பசங்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. பத்ராக்கு தம்பி இறந்து போனதெல்லாம் தெரியாது. மார்க்கு கிட்ட இருந்து காப்பாத்தணும்ன்ற மாதிரி வந்துட்டு இருக்காரு. ஆதிகேசவா இருக்காருல, அம்மா இறந்து போயிட்டாங்க, அந்த பதவிக்கு நான் தான் வரப்போறேன், இதுதான் அம்மாவோட ஆசைன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அந்த வீடியோவை எப்படியோ நம்ம எடுத்துடலாம்ன்ற தைரியத்துல தான் இந்த மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. இந்த சின்ன பசங்க பசியால கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் கிடைக்குது. பிஸ்கெட் சாப்பிடலான்ற மாதிரி ஒரு சின்ன பொண்ணு சொல்றா. எல்லாருமே எனக்கு ஒண்ணு தான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அது வெறும் பாக்ஸா இருக்கும். ஐயோ பிஸ்கெட் இல்லவே இல்லையான்ற மாதிரி பசங்க எல்லாம் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்ப இந்த ருத்ராவோட பாடியும் அதே மாதிரி சாலமனையும் லாக் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரி லைட் ஹவுஸ்ல லாக் பண்ணி வச்சிடுறாங்க. நான் செத்துட்டேன்னா பசங்களும் செத்து போயிடுவாங்கன்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். தண்ணி அடிச்சு பசங்க செத்து போயிடுவாங்கன்னு சொல்லியிருப்பான். எங்க வச்சிருக்கான்னு தெரியலையேன்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காரு. ஹீரோக்காக ஒரு டீம் ஹெல்ப் பண்றாங்க. இன்னொரு டீம் ஹீரோக்கு ஆப்போசிட்டா வேலை பாக்குறாங்கல்ல, அவங்களுமே நம்ம எதுக்கு ஆதிகேசவாக்காக வேலை பார்க்கணும், ஹீரோ தான் நல்லவரு, ஹீரோக்காக வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே மனசு மாதிரி ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வராங்க. நாங்களுமே உங்களுக்கே ஹெல்ப் பண்றோம், என்ன ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, டேம்ல தண்ணியை திறந்து விட போறாங்க, அந்த தண்ணி அடிச்சுதான் பசங்க சாவ போறாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் அந்த பசங்களை ஒளிச்சு வச்சிருக்கான். அந்த இடத்த நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த டேமை திறக்காம நம்ம ஸ்டாப் பண்ண முடியாதான்னு கேக்குறாங்க. ஆல்ரெடி அந்த டேமை திறந்தாச்சு, தண்ணி வரதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா தண்ணி டிராவல் பண்ணி வரணும்ல, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும், அதுக்குள்ள பசங்களை காப்பாத்தணும்னு சொல்லிட்டாரு. இப்பதான் அது நீரோடை பகுதின்னு தெரியுது. இந்த பசங்களுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி எல்லாம் கிடைக்குது. பத்ராவை பொறுத்த வரைக்கும் ருத்ரா இறந்து போனது தெரியாது. இவரோட ஆளுங்க அடி வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு மட்டும் தான் தெரியுது. அந்த மார்க்கு கிட்ட அடி வாங்குறதுக்கு தான் உங்களை அனுப்புனா அப்படின்ற மாதிரி ஆளுங்க மேல கோவப்பட்டு இருக்காரு. இந்த சைடு ஹீரோ இருக்கார்ல, அந்த பத்ரா என்னதான் பிளான் பண்றான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நம்மள ஒருத்தர் அந்த இடத்துக்கு போகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ ஒரு ஆபீசர் மட்டும் அந்த கூட்டத்தோட கலந்துடுறாரு. அங்க நிறைய ரவுடிங்க இருக்காங்கல்ல, இவரும் ரவுடி மாதிரி அந்த இடத்துக்கு போய் நிக்கிறாரு. இப்போ அவங்க பேசுற எல்லா விஷயத்தையும் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பத்ரா ஸ்டீஃபன் ராஜ் எல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைய தூக்குற வேலை எல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்போ அதுல பெருசா காசு கிடைக்கலன்றதுக்காக ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. ஆனா ருத்ரா காசுக்காக இந்த விஷயத்தை பண்ணிருக்கான்றது உங்களுக்கு தெரிய வருது. சரி தம்பி எங்க மறைச்சு வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம பண்ணும்போது எங்கெல்லாம் மறைச்சு வச்சுமோ அங்கெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், எங்கெல்லாம் நீ மறைச்சு வைப்ப அப்படின்ற மாதிரி பத்ராவும் ஸ்டீஃபன் ராஜ் கிட்ட கேக்குறாரு. ஸ்டீஃபன் ராஜ் ரெகுலரா எங்கெல்லாம் மறைச்சு வைப்பாரோ அந்த லொகேஷன் எல்லாம் சொல்றாரு. இது எல்லாத்தையும் ஹீரோவோட ஆள் கேட்டுட்டு இருக்காருல, ஹீரோ கிட்டயும் மத்த ஆளுங்க கிட்டயும் சொல்றாரு. அவங்க செக் பண்ண போற மாதிரியே நம்மளும் செக் பண்ணோம், அவங்களுக்கு முன்னாடி நம்ம அந்த குழந்தைங்களை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது ரெகுலரா இவங்க கடத்தும் போது மறைச்சு வச்சாங்கல்ல, அந்த இடத்தெல்லாம் செக் பண்றதுக்காக போறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவோட ஆளுங்களும் செக் பண்றதுக்காக போறாங்க. இந்த ஸ்டீஃபன் ராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 இடத்தை சொல்லியிருப்பாரு. அந்த 5-6 இடத்துக்கும் இவங்க போய் பாக்குறாங்க. அங்கெல்லாம் குழந்தைங்க இருக்கிற மாதிரியே தெரியல. போலீஸுங்களுக்கும் அந்த ரவுடி கேங்குக்கும் சண்டைலாம் ஏற்பட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கடத்தப்பட்ட பசங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, எப்படியாவது கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரி போலீஸ் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. கவலைப்படாதீங்க, நாங்க எப்படியாவது கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி போலீஸுங்களும் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பையன் மட்டும் கொல்லப்பட்டான் பாத்தீங்களா, அவனோட தாத்தாவும் பாட்டியும் காளி கிட்ட வேண்டுறாங்க, மத்த பசங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ற மாதிரி வேண்டுறாங்க. இந்த பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு என்ன பண்றானா, அங்க இருக்க டூல்ஸ் எல்லாம் வச்சு கடவுள் சிலை மாதிரி உருவாக்கிட்டு இருக்கா. இப்ப கடவுள் சிலை மாதிரி அந்த சிலையை பார்த்த மாதிரிலாம் இவ வேண்டிட்டு இருக்கா. இவ
வேண்டதை பார்த்து மத்த பசங்களும் கடவுள் கிட்ட வேண்டிட்டுலாம் இருக்காங்க. இப்ப ஆளுங்க எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு இடத்தை செக் பண்ணோம். அந்த இடத்துக்கு நான் போறேன்ற மாதிரி ஹீரோ வேக வேகமா வந்துட்டு இருக்காரு. அந்த ஆளுங்க வரதுக்கும் ஹீரோ வரதுக்கும் சரியா இருக்கு. இப்ப அந்த ஆளுங்க கூட பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. அங்க சில பசங்க இருக்கிறதையும் இவர் பாக்குறாரு. பசங்க இங்கதான் இருக்காங்க போலன்ற மாதிரிலாம் சந்தோஷப்படுறாரு. உண்மையில அந்த கடத்தப்பட்ட பசங்க இங்க இல்ல. நார்மலா இந்த இடத்தோட வாட்ச்மேன் பசங்க தான் இருக்காங்க. வாட்ச்மேன் எப்ப பாரு குடிக்க போகும்போது பசங்களை உள்ள வச்சு சாத்திட்டு போவாரு போல. இத பத்தி அந்த பசங்க சொல்லும் போது இவருக்கு தெரிய வருது. ஏண்டா குடிகாரா, பசங்களை இப்படிதான் சாத்தி வச்சுட்டு போவியான்ற மாதிரி இவரும் அந்த குடிகாரனை அடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த ருத்ராக்கு ருக்மிணின்னு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்கல்ல, அந்த கேர்ள் ஃபிரெண்டுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கேர்ள் ஃபிரெண்ட ஒரு வழியா இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட மாயா தான் பேசுறாங்க. எங்க அந்த குழந்தைங்க எல்லாம் இருக்கு சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. அவன் குழந்தைங்களை கடத்தி வச்சிருக்கான்னு கூட எனக்கு தெரியவே தெரியாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த மாயாவும் எவ்வளவோ பேசி பாக்குறாங்க. ஆனா இந்த ருக்மிணி சத்தியமா எனக்கு தெரியாது, ருத்ரா எங்கன்ற மாதிரி திரும்ப திரும்ப கேக்குறாங்க. இப்ப மாயாவும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு மாயா டீம்ல இருக்க ஒருத்தரே மாயாக்கு எதிராக செயல்படுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஆதிகேசவாவோட ஆளா இருப்பாரு. அதனால்தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நபரோட பேரு யோகி அப்படின்றது. நீ தானே மார்க்குக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொன்ன, இப்ப எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு மாயா கேக்குறாங்க. அவன் என்னெல்லாம் பண்றான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நான் சொன்னேன். நான் எப்பவுமே ஆதிகேசவாவோட விசுவாசி அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஆதிகேசவா அம்மாக்கான இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது இவன் கால் பண்ணி பேசுறான். இவனுங்க பத்ராவோட தம்பி ருத்ராவோட கதையை முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆதிகேசவா கிட்ட இந்த யோகியை சொல்லிடுறான். இப்ப ஆதிகேசவா இருக்கார்ல, இந்த விஷயத்த பத்ரா கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு. பத்ரா இப்போ வரைக்கும் தம்பி உயிரோட இருக்கான், நம்ம தேடாம இருக்கோம், எல்லா இடத்தையும் தேடணும் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கரெக்டா ஆதிகேசவா கிட்ட இருந்து கால் வருது. உன் தம்பி இன்னும் உயிரோடனா இல்ல, அந்த மார்க்க சாவடிச்சிட்டான், அந்த மார்க்க விடாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பத்ராவும் என் தம்பியோட பாடி வேணும், எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த யோகி மூலியமா இந்த ஆதிகேசவாக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். உன்னோட தம்பி பாடியை லைட் ஹவுஸ்ல தான் வச்சிருக்காங்க, பாதுகாப்புக்காக ஒருத்தன் இருப்பான், நீ அங்க போய் பாடியை எடுத்துக்கோ. அதே சமயம் அந்த மார்க்க விடாத, மார்க்கு கிட்ட ஒரு வீடியோ போகவே கூடாது, அந்த வீடியோவை என்கிட்ட கொண்டு வந்து சேருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பத்ரா ஏத்துக்கிறான். இந்த விஷயத்தெல்லாம் இங்க இருக்க போலீஸ் ஆபீசரும் கவனிக்கிறாரு. இப்ப பத்ராவும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி அந்த லைட் ஹவுஸ் நோக்கி கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப இங்க ஒளிஞ்சிட்டு இருந்த ஆபீசர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அங்க இருக்க ஆபீசர் கிட்ட விஷயத்த சொல்லு, அதே மாதிரி நீயும் கிளம்பி போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த ஆபீசர் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்க ஆபீசருக்கு விஷயத்த பாஸ் பண்ணிடுறாரு. அங்க பாத்துக்கிறதுக்காக ஒரு ஆபீசரை விட்டுருப்பாங்க. அந்த ஆபீசர் கிட்ட தம்பியோட பாடியை கிளியர் பண்ணுன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. கிளியர் பண்றதுக்காக ரூம்குள்ள நுழையிறாரு. அப்பன்னு பார்த்து சாலமன் இருக்கார்ல, தப்பிக்கிறதுக்காக மண்டையில அடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப லைட் ஹவுஸ்ல அந்த ஆபீசர் மயக்கத்துல இருக்கும் போது இன்னொரு ஆபீசர் இருக்கார்ல, அந்த பத்ராவோட ஆளுங்க வரதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் மயக்கத்துல இருக்க இவரை எழுப்பி விடுறாரு. சீக்கிரமா பாடியை கிளியர் பண்ணும் அப்படின்ற மாதிரி ருத்ராவோட பாடியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பத்ராவும் ஆளுங்களும் வந்துட்டு இருக்காங்க. பக்கத்துலயே எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல ஒரு பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்குள்ள வேகமா போய் இவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப பத்ராவும் ஆளுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்கல்ல, லைட் ஹவுஸை செக் பண்றதுக்காக வராங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தம்பியோட பாடி இங்க இல்லைன்னு தெரிய வருது. ஆதிகேசவா இங்க தானே இருக்கும்னு சொன்னாரு, இங்க இல்லையேன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவர் கோவப்பட்டு இருக்காரு. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோன்ற மாதிரி இந்த ரெண்டு ஆபீசருங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோக்கு வேற ஒரு தகவல் தெரிய வருது. அது என்னன்னா, ஊர்ல இருந்து ருக்மிணி ஓடி வந்தாங்க பாத்தீங்களா, அப்படி வரும்போது வேற ஒரு போன் அவங்க எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ருத்ரா நம்மள ட்ரேஸ் பண்ணிடுவாங்க, போன்லாம் கொண்டு வராதன்னு சொல்லியிருக்கான், அதை மீறியும் போனை கொண்டு வந்திருக்கா. அப்படி கொண்டு வந்த போனு அந்த ருத்ராவோட வேன்ல தான் இருக்கு சார். அந்த வேனு கண்டிப்பா பசங்க எங்க இருக்காங்களோ அதுக்கு பக்கத்துல தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த போன் நம்பரை கண்டுபிடிச்சா நம்ம இடத்தை கண்டுபிடிச்சிடலாம். பிரச்சனை என்னன்னா, ருக்மிணிக்கு மட்டும்தான் அந்த நம்பர் தெரியும் சார். இப்ப நமக்கு ருக்மிணி தேவைன்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவர் இருக்கார்ல, இவரோட டீமுக்கு கால் பண்ணி ருக்மிணி எங்கன்றத பாருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் அந்த யோகி நமக்கு எதிரா மாறிட்டான் சார், அவன் தான் ஆளுங்களெல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, யோகி கிட்ட இருந்து எப்படியாவது அந்த ருக்மிணியை நீங்க காப்பாத்தணும், ருக்மிணி மூலியமா தான் நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும், கவனமா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்க, அவசரப்பட்டு செயல்படாதீங்கன்னு சொல்றாரு. டீமும் ஏத்துக்கிறாங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஜீவன் ஒருத்தர் இருப்பாரு. ஹீரோ வெயிட் பண்ண தானே சொன்னாரு, ஆனா இந்த ஜீவன் இப்பயே போலான்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. ஏன் இப்பயே போறீங்க, நில்லுங்க நில்லுங்கன்ற மாதிரி மத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஜீவன் பாட்டுக்கு யோகியை அட்டாக் பண்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கவரு சட்டுன்னு யோகியை பார்த்து சிரிக்கிறாரு. பார்த்தா இவரும் துரோகின்னு தெரிய வருது. மாயாவோட டீம்ல அந்த யோகி துரோகியா இருந்தார்ல, அதே மாதிரி ஹீரோவோட டீம்ல இந்த ஜீவன் துரோகியா இருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே ஆதிகேசவாவோட விசுவாசியா இருப்பாங்க. அந்த வீடியோவை ஹீரோ கூட இருந்தா சீக்கிரமா எடுத்துடலாம், எடுத்ததுக்கு அப்புறம் ஹீரோவை ஏதாவது பண்ணி அந்த வீடியோவை மட்டும் தூக்கிடலான்றதுக்காக தான் கூட நடிச்சிருப்பாங்க. இப்ப இவன் என்ன பண்றான்னா, பத்ராக்கு கால் பண்றான். உன் தம்பி எங்கன்னு தானே தேடிட்டு இருக்க, பக்கத்திலேயே ஒரு சின்ன பில்டிங் இருக்கும், அங்கதான் ரெண்டு ஆபீசர்ஸ் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, உன் தம்பியோட பாடியும் அங்கதான் இருக்குன்ற மாதிரி இந்த ஜீவன் சொல்றாரு. இப்ப பத்ரா
பத்ராவும் ஆளுங்களும் இந்த பில்டிங்கை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. உள்ள இருக்க ஆபீசர்ஸ்க்கு ரொம்ப பயம் வருது. ஹீரோக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது அந்த இடத்துக்கு வரேன்ற மாதிரி செம்ம வேகமா டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இப்ப உள்ள வந்து பார்த்த பத்ராவும் தம்பியை பார்த்து ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப இந்த ரெண்டு ஆபீசர்ஸை போட்டு ஆளுங்க எல்லாம் சேர்ந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜீவன் யோகி ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி மாட்டின எல்லாரையும் இந்த இடத்துக்கு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. மாயாவோட டீமை சேர்ந்தவங்க, ஹீரோவோட டீமை சேர்ந்தவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் மொத்தமா இந்த இடத்துக்கு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பத்ரா ஹீரோ கிட்ட தான் வீடியோ இருக்கிறதா நினைக்கிறாரு. அந்த வீடியோவை தந்துட்டு இவங்களை காப்பாத்திக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோ இந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்குறாரு. இப்ப வந்த ஹீரோ இருக்காருல, பத்ராவோட ஆளுங்க கூட எல்லாம் பயங்கரமா சண்டை போடுறாரு. இவர் ஆளுங்களை காப்பாத்துறதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காரு. துரோகியா மாறினாங்கல்ல, அவங்க ரெண்டு பேரை ஷூட் பண்ணி விழ வச்சிடுறாரு. இந்த பத்ராவும் என் தம்பியை சாவடிச்சிட்டல, விட மாட்டேன்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்கான். அப்ப அடி வாங்கிட்டு இருக்கும் போது ஹீரோ இருக்கார்ல, உன் தம்பியை நான் சாவடிக்கல, இந்த ஆபீசர் தான் சாவடிச்சான்ற மாதிரி ஜீவனை காட்டுறாரு. ஏன்னா ஜீவன் தான் ஷூட் பண்ணிருப்பாரு. சோ இதெல்லாம் சொல்லியும் அந்த பத்ரா கேட்க மாட்டான். ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ இருக்கார்ல, அந்த பத்ராவோட கதையை இந்த இடத்துல முடிச்சிடுறாரு. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போது ருக்மிணி வயித்துல ஒரு புல்லட் பட்டிருக்கும். இப்ப ருக்மிணி இருக்காங்க பாத்தீங்களா, காயப்பட்ட மாதிரி விழுந்துடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட உயிர் போயிட்டு இருக்கு. இப்ப இவங்க கிட்ட உன்னோட அந்த போன் நம்பரை சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா அந்த போனை ட்ரேஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த பசங்களை கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, ருத்ராக்கு என்னாச்சு, ருத்ராவை நீங்க சாவடிச்சிருக்கீங்க, நான் சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 18 பசங்களோட உயிர் சம்பந்தப்பட்டது, தயவு செஞ்சு சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. சாவர தருவாயில அவங்க நம்பரை சொல்றாங்க. பட் 2 நம்பரை சொல்றதுக்குள்ளேயே அவங்களோட உயிர் போயிருது. ஐயோ, வெறும் 8 நம்பர் தான் நமக்கு தெரியுமே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல, எல்லா காம்பினேஷனும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு ஹீரோ சொல்றாரு. இங்க ஒரு 4-5 ஆபீசர்ஸ் இருக்காங்கல்ல, எல்லாருமே வித்தியாசமா நம்பரை ட்ரை பண்ணலான்ற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல அந்த நம்பருக்கே இவங்க கால் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த பசங்க எல்லாருமே ஒரு வேனுக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறது தெரியுது. இப்ப வேன்ல இருந்து போன் அடிக்கிற சவுண்ட் கேட்டோம்னா பசங்களும் கண்டுபிடிச்சு எடுத்துடுறாங்க. இதுதான் ருக்மிணியோட நம்பர் அப்படின்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. சீக்கிரமா இந்த லொகேஷனை ட்ரேஸ் பண்ணுங்க, நான் அந்த இடத்துக்கு போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு வேகமா போனோன்ற மாதிரி செம்ம வேகமா போயிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னும் அரை மணி நேரத்துல ஃபுல்லா நிரம்பி பசங்க செத்துருவாங்க. அதனால இவரும் வேகமா அந்த இடத்துக்கு வராரு. வாசல் கதவுல போகவே முடியல, ஏன்னா அங்கெல்லாம் தண்ணி நிரம்பிருச்சு. மேல் வழியா தான் போக முடியும்ன்ற மாதிரி இவரும் மேல் வழியா குதிச்சு உள்ள வந்துடுறாரு. முழுக்க தண்ணியா இருக்கு. அந்த பசங்க சாவர தருவாயில இருக்காங்க. எப்படியாவது நீச்சல் அடிச்சு கரைக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி இவர் கொஞ்சம் கொஞ்சம் பசங்களா கரைக்கு கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதாவது ஒரு வாட்டி நீச்சல் அடிக்கும் போது ஒரு 4 பசங்களை பிடிச்சுக்கிறாரு. ஒரு 4-5 வாட்டி இவரும் நீச்சல் அடிச்சு பசங்களை சேஃபான இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்காரு. இவர் சேஃபான இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இவரோட மத்த ஆளுங்க இந்த இடத்துக்கு வராங்க. இப்ப மத்த ஆளுங்க கிட்ட ஸ்மோக் பண்றதை நான் ஸ்டாப் பண்ணோம், ரொம்ப இறக்கிது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இப்ப மத்த ஆளுங்களும் இவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட வீடியோ போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஆதிகேசவா பயந்துட்டு இருக்காரு. அம்மா இருக்காங்கல்ல, சொன்ன வாக்க காப்பாத்திட்டு அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப ஹீரோ சார்பில் இருந்து ஒருத்தன் ஆதிகேசவா கிட்ட பேசுறதுக்காக வரான். அந்த வீடியோவை ஹீரோ வெளியிட விரும்பல, உங்ககிட்டயே தர சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி தரான். இதெல்லாம் பாக்குற ஆதிகேசவா இருக்காருல, ஹீரோ நம்ம வழிக்கு வந்துட்டான் போல, நம்ம கிட்ட ப்ரொமோஷன் மாதிரி எதிர்பார்க்கறான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சரி கிளம்பு அப்படின்ற மாதிரி ஹீரோவோட ஆளை அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப இவர் பதவி ஏற்கிற நாள் வந்துருது. இவர் கெத்தா பதவி ஏற்கலாம் அப்படின்ற மாதிரி பதவி ஏற்கிறதுக்காக பேசிட்டுலாம் இருக்காரு. இவரோட பெருமையெல்லாம் வீடியோவா போடுவாங்கல்ல, அந்த மாதிரி வீடியோ போடும் போது அதுல இவர் பண்ண காரியம்லாம் வீடியோவா வந்துட்டு இருக்கு. அதாவது அம்மாவை இவர் சாவடிச்சாரு பாத்தீங்களா, அந்த வீடியோ வந்துட்டு இருக்கு. அச்சச்சோ, ஹீரோ இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி ஆதிகேசவா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. கூட்டத்துல இருக்க ஹீரோவும் தெனாவட்டா இவரை பார்த்துட்டு இருக்காரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.